ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை 2 பிச்சு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இலை கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன் வதங்குறதுக்காண்டி தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் கிண்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி அடியில் போய் தங்கிக்கும். அதனால் நல்லா கிண்டிட்டு அது கொதிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் துருவிட்டு சோம்பு 2 பல் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொதிச்சிருச்சு. நம்ம பட்டாணியை ஆல்ரெடி ஒரு விசில் வச்சிடணும். அதை வச்சு இறக்கிட்டு இதில் போட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்பவும் பட்டாணி வேக விட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1 விசில் வச்சுருக்கோம்ல. அதனால் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை நல்லா ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே இறக்கிடுங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக சாப்பாடுக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் வேணும், அதனால் இப்படி இறக்கிட்டேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா இதுக்கு சாம்பார் ஊற்றி பட்டாணி கிரேவி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். தயிருக்கு அதை விட செம்மையாக இருக்கும். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறையா ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.